பானு எங்க எவ்வளவு தூரம்? போலீஸ் இலாக்காவின் திறமையை பாராட்டணும்னு தோணுச்சு. அத உங்க டிப்டி கமிஷனரை பார்த்து கை குறுக்கிட்டு வர. பை தி வே மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க நடிப்பு எக்ஸலென்ட். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ. பானு தெருவுல போற பொண்ண கைய பிடிச்சு எடுக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கு உரிமை இல்ல. அது போலீஸ் அதிகாரிக்கும் பொருந்தும். Lay my hand. நாம 2 பேரும் காதலர்கள். உன்னை கட்டி பிடிக்க கூட எனக்கு உரிமை உண்டு. காதலர்களா? உங்க வாயால் அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதீங்க. சாக வரம் பெற்ற காதல் காவியங்கள் கூட அழிஞ்சு போகும். பானு, என்ன உளவு பாக்கிய வீட்டுக்குள்ள வந்தீங்க. உங்க குள்ள நிறைய தந்திரங்களை புரிஞ்சுக்காம நான் உங்களோட பழகுனேன். என் மனசு பறி கொடுத்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. முதல்ல உன்னை நான் சந்திச்ச போது நிச்சயமா துப்புரை நோக்கத்தோட நான் வரல. தற்செயலாட்டம் உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன். அந்த நேரத்துல நீ யாரு, உன் பிரச்சனை என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. I was an innocent tenant, believe me. சாருக்கு தினசரி பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பத்திரிக்கை எடுத்து புரட்டி பாருங்க. போலீஸ் இலாக்கா திட்டமிட்டு தான் உங்களை என் வீட்டுக்குள்ள கொடுத்தனக்காரர் அமுச்சு வச்சாங்கன்னு எல்லா பத்திரிக்கையும் விலாவரியா வந்திருக்கு. பத்திரிக்கைக்காரங்களுக்கு கற்பனா சக்தி அதிகம். இன்னைக்கு வந்த செய்தியில கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. கொடுத்தன வந்த பிறகுதான் உன்னை நான் உளவு பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யறது? நான் ஒரு போலீஸ் அதிகாரி. என் கடமைகளை தட்டி கழிக்க முடியல. அதிகாரியை மட்டும் நீங்க நடந்திருந்தா உங்களை பாராட்டலாம். இதையும் உள்ள ஒரு நல்ல மனுஷன் மாதிரி என்கிட்ட நடிச்சீங்களே, அதை என்னால ஜீர்ணிக்க முடியல. பானு, உங்களை கதாநாயகன் நினைச்சேன். நீங்க ஒரு வில்லன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பானு, இனிமே அந்த பேரை சொல்லி கூப்பிட உங்களுக்கு உரிமை இல்ல.